இந்த மாதிரியான ஒரு ஸ்கூலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பியூட்டி வைஸாக தான் ரேங்க் பண்ணுவாங்க. அதாவது இந்த பசங்களுக்கு இவங்க படித்து எடுக்கிற மார்க்குக்காகலாம் ரேங்க் தர மாட்டாங்க. யார் எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த மாதிரி டாப் 10 ரேங்க் எடுத்து ரொம்ப அழகான பொண்ணுங்களோட ஃபோட்டோஸை தான் பேனரில் ஒட்டி வைப்பாங்க. இந்த டாப் 10ல் இருக்க பொண்ணுங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங்கே கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் என்னமோ இவங்க தான் பெரிய லீடர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் புதுசாக ஒரு பொண்ணு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறா. இந்த பொண்ணு டாப் 10ல் இருக்கிற ஒரு பொண்ணு பக்கத்தில் போயிட்டு உட்கார்றா. ஆனால் இந்த பொண்ணோட ஃபேஸில் வந்துட்டு ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அதனால இந்த பொண்ணுமே இவெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா காம்படிஷனா வரமாட்டா, அதனால இவகிட்ட நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசி பழகுவா. அதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு ஒரு பில்டிங் கொடுத்துருப்பாங்களா, அந்த பில்டிங்குள்ள இந்த பொண்ணு கூட்டிட்டு போவா. இது வந்து டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பில்டிங் மட்டும் தான், இதுக்குள்ள யாரும் போக கூடாது, ஆனா உன்னை மட்டும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா. அங்க போயிட்டு தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற இந்த மாதிரி பியூட்டி சாஃப்ட்வேர்ஸை பத்தி எல்லாம் காட்டுவா. அங்க இருக்கிற நிறைய எக்ஸ்பென்சிவான ஃபுட்டையும் இந்த பொண்ணு சாப்பிட்டு பாப்பா. அழக வச்சு ஒருத்தவங்களை ரேங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சூப்பரான பாடத்தை இந்த ஸ்கூலுக்கு இந்த பொண்ணு சொல்லி கொடுப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.